பசுவின் பெயரால் பக்தியின் பெயரால் மனிதர்களை கொல்லுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று பேசியிருக்கிறார். பிரதமரின் இந்த கருத்தை விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது. ஆனால் பிரதமர் அவர்கள் இதனை மனப்பூர்வமாக பேசியிருந்தால் இதனை நடைமுறைப்படுத்தவும் அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இதே போன்ற ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்திய பின்னரும் பல இடங்களில் பசுக்கறி பிரச்சனையை எழுப்பி இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் வட இந்திய மாநிலங்களில் தாக்கியிருக்கிறார்கள். தமிழகத்திலே கூட பழனிக்கு அருகே இதே போன்ற ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. ஆகவே இது வெறும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான நாடகம் என்ற விமர்சனம் வராத வகையில் பிரதமர் அவர்கள் இதில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிற இந்த நிலைப்பாடு வரவேற்க தகுந்தது. ஜிஎஸ்டி என்பது மேலோட்டமாக பார்க்கிற போது வரவேற்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் வர்த்தகர்கள் இதற்கு கடுமையாக இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளில் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்காது என்று அறிவித்துள்ளன. இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் கட்சி அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதந்திரமாக செயல்பட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும். ஆளும் கட்சியான அதிமுகவை ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்களாக சிதற வைத்து அவர்களை எல்லாம் தமது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு அமைந்துள்ளது. 130க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அதிமுக, 37 மக்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அதிமுக, 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அதிமுக இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி. அப்படிப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா அரசுக்கு அச்சப்பட்டு பணிந்து முடிவெடுக்கக்கூடிய நிலை என்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே அதிமுக சுதந்திரமாக செயல்பட வேண்டும், துணிச்சலாக செயல்பட வேண்டும், மத்திய அரசின் தலையீடு தவிர்க்கப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். கல்வி தொடர்பான அதிகாரம் பொதுப்பட்டியலில் இருந்து விலக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியலில் அதை இடம்பெறச் செய்ய வேண்டும். இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும். ஒரே கல்வி, ஒரே தேசம், ஒரே வரி, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே மதம், ஒரே தேசம் என்ற இந்த பாரதிய ஜனதாவின் RSS இயக்கத்தின் கோஷங்கள் எதேச்சதிகாரமானவை, மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியவை, தேசிய இனங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியவை. ஆகவே இது மிகவும் ஆபத்தானது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்.